ஹாய் எஸ் இன்னைக்கு நம்ம இது அதை பற்றி பார்க்க போனால் அட்வான்ஸ் கிளியர் சீசன் 1 எபிசோட் 24 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் எனக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம வந்து வீடியோ லைக் தட்டிட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சொல்லிக்கிட்டு இருப்பானே, நம்ம வந்து இந்த செலஸ்டியல்ஸ்லாம் வந்து எதிர்க்க போகிறோண்டானே, அப்படியே அவங்களும் பயங்கரமாக வந்து சந்தோஷமாயிருவாங்க. அதுக்கு முன்னால் நம்மளுக்கு ஒரு 3 பொருள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து அனுப்பி வச்சிருப்போம். அதோட தான் போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம போய் அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கேருந்து ஒரு 2 பேர் இவங்க அட்டாக் பண்ண வரும்போது இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் அடிச்சு பறக்கிட்டுருவாங்க. அப்போ நம்ம போய் சொல்கிறோம், அடே அவங்க ரொம்ப நல்ல முடாயேண்டு அவங்க அட்டாக் பண்ணீங்கன்னு, நீங்கள் எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இவங்க கேட்பாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அந்த இடம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதான் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜாலியாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு 2 பேர் இருக்கேன், யாரும் அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க, அது என்னடான்னு கேட்கும் போது அவனை 2 பேரும் க்ளீன் பண்ண வர மாட்டேன் நானுங்க, அதான் அவனை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நம்மளுக்கு கீ வேணும். அந்த கீ வந்து இந்த 10,000 ஷார்ட் செக்டரோட போலீஸ் சென்டர் தான் இருக்குது அப்படி சொல்கிறேன். உடனே அவனுக்கு 2 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அட நம்மளுக்கு தான் அதிகபட்ச டைம் இல்லையா, நம்ம எப்போ இந்த செக்டரோட போலீஸ் என்ன மாறுது, நம்மகிட்ட இப்போ கீ கிடைக்கிறது அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அது பொண்ணு அந்த இடத்துல பயங்கர கடுப்பு வருவேன், இவனுங்க 2 பேரும் இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கானுங்க இல்லையா. அப்படியே இந்த சான்விங் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம பையலோட ஃபோட்டோ வச்சு அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் பழியாக வர மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ சடனாக நம்ம போய் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவனுக்கு சாக்க போயிருந்துட்டு நான் 30 வருஷம் அவன் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறேன். அப்புறம் என்ன அவன் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இவன் தான் அந்த செக்டரோட போலீஸ் என்ன, அவன்கிட்ட இருந்து அந்த கீமே எடுத்துட்டு அவங்க அங்கே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் கிட்ட வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருந்து அந்த ஆள் திரும்ப கேட்குறான், நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கெத்தா அந்த கீ எடுத்து காட்டுறாங்க. அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா அவங்கள போக விட்டுறான். ஒரு வழியாக அவங்க டெலிபோர்ட் ஆகி அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எங்கே வந்திருக்காங்கன்னா ஸ்வாட் கலருக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் தான் அங்கே வந்திருக்கா, மிச்சம் 2 பேரையும் காணும். 3 பேருமே அந்த சோடோட கலருக்கு தான் வந்திருக்காங்க. என்ன ஒன்று ரேண்டமாக அவங்கள டெலிபோர்ட் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு 2 பேரும் வேற எங்கேயும் இருக்கானுங்க, ஆனால் அந்த இடத்துல தான் இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் லைனை நின்றுட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு ஏன்டா அப்படி நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட போய் கேட்குறாது. அப்படியே வளைஞ்சிக்கிட்டே கேட்போ, பிரதர் எதுக்கு நிற்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு. ஒருத்தன் கூட இவளை கண்டிக்கவே மாட்டானுங்களா. அப்போ இவளே போய் கூப்பிட்டு திரும்ப வைப்பா. அவனை திரும்ப அப்புறம் தான் தெரியுது அவனெல்லாம் பேய் மாதிரி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டா பையன் மொதல் ஸ்டூடெண்ட்டை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அப்படியே அவனை பயமுறுத்துற மாதிரி அந்த வாய்ஸ் பேசுமா. அவன் பயங்கரமாக பயந்துடுறான். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் அவனை பயம்படுத்திட்டே வருவா. அவன் பார்த்தீங்கன்னா பயத்தில் அவளே அடிச்சிடறான். அவன் இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பயம்படுத்து வந்தவளே நம்மள அடிச்சு காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவனே போயிட்டு அந்த பொண்ணை எழுப்புறான். மேடம் யார் நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்ப நல்லவன் மேடம், உங்களை காப்பாற்றுறேன் அப்படி சொல்லுவான். சொல்லப்போனால் இவனை காப்பாற்றுறதுக்கே யாராவது ஒருத்தர் வரணும். ஏன்னா இவனே ஒரு சரியான பயந்தாங்கோலி. அந்த இடத்துல வந்து ஏதோ சத்தம் கேட்குமா பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடான். அப்போ இந்த பொண்ணு வேறு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்பிரிட்ஸ் பேயெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னுமே பயம்படுத்தி விட்டாரா. பயத்தில் அவன் மூஞ்ச ஒரு மாதிரி காட்டுவான் பாருங்க. அவன் மூஞ்ச பார்த்து அந்த பொண்ணு திருப்பி மயக்கம் போட்டு விழுந்தாரா. அவன் இவனை பயம்படுத்தலாம் வந்தான். ஆனால் நம்ம பயம் பார்த்தீங்களா வேற லெவலில் அவளே போட்டு அந்த இடத்துல பயம்படுத்திக்கிட்டு இருக்கா. அவள் திரும்ப வந்து கண்ணமுழிக்கிறா. கண்ணமுழிச்சோடனே வந்து சொல்கிறேன்னா, நீங்கள் அடிக்கடி மயக்கம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். ஆனால் அவள் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பலான்னு பார்ப்பா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா விட மாட்டான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா இவன் கூட கூட்டிகிட்டு போகிறான். அவள் பார்த்தீங்கன்னா கதறாடே நான் போகிறா அப்படி சொல்லிட்டு இந்த 2வது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுக்கெல்லாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடும். அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. உன் கூட இருக்கிறது பேய்டா அப்படின்னு சொல்லுவல. அவன் சொல்கிறான் உன் கூட இருக்கிறது பேய் தான் அப்படின்னு. இந்த புது பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பேய் மாதிரி இருந்தாலும் துரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் இவ யாரா அப்படி சொல்லிட்டு நம்ம 2வது ஸ்டூடெண்ட் கேட்குறேன். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் இவ கேட்குறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் உங்களோட கண்ணு பார்க்கறது வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புற சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஒன் போக விட மாட்டான். உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ செக் பண்ணி போகிற நம்ம 2வது ஸ்டூடெண்ட்டை சொல்கிறான். அப்போ அந்த புது பொண்ணு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்னை ஃபர்ஸ்ட் விட்டு காப்பாற்றி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. ஆனால் நம்ம 2வது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிளானாக போட்டார. டக்குன்னு என்ன சொல்கிறேன்னா, உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது, நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவ அப்படி இப்படின்னு என்னத்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் கேட்கும் போது அந்த புது பொண்ணுக்கு தான் அவங்க 2 பேருமே பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து போகிறேன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே அவளை போக விட மாட்டாங்க. எங்களோட இன்னொரு பிரதரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பார்த்தீங்கன்னா கூட கூட்டிகிட்டு போகிறாங்க 2 பேரும். அப்படியே இவங்க அவனை எல்லா இடத்துலையும் தேடி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம 2வது ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், அம்மா அந்த இடத்துல எதுக்கு உனக்கு அந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அந்த பொண்ணு சொல்கிறான், அவங்களும் உங்களை மாதிரி இந்த இடத்துக்கு வந்தவங்க தான், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பைத்தியம் முடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த மாதிரி அவங்க பைத்தியம் முடிச்சு சுற்றத்துக்கு காரணம் அந்த ஹெவன்லி கிங் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம 2வது ஸ்டூடெண்ட் கேட்குறா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களுக்கே அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா கூடி சீக்கிரம் நீங்கள் இங்கே வந்து கிளம்பிடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறோம், நாங்கள் இங்கே வந்து போகலாம் போகிறதில்ல, நாங்கள் அந்த ஹெவன்லி கிங்கே தோக்கடிக்க போகிறோம், அடிச்சு காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 2வது ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணுகிட்ட கேட்குற, உனக்கு ஹெவன்லி கிங்கை பற்றி இன்னும் எவ்வளோ தெரியும், உனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னா. நான் அந்த பொண்ணு எதையுமே சொல்லாமல் நீங்கள் எவனை கண்டுபிடிக்கணும் சொன்னீங்களே வாங்க போய் தரலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. சரி ஃபஸ்ட்டு நம்ம இவனை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் பேர் சொல்லலாம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியில் மிதந்து வந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்க சாக்கு இறங்க, ஒருவேளை அவன் செத்துக்கிட்டு
போயிட்டு இருந்தேன் நான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா சாகலை, ஊரோட தான் இருக்கா. உடனே அவங்க டென்ஷன் ஆகிட்டு எதுக்குடா அந்த தண்ணியில் அந்த மாதிரி படுத்திக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாங்களா. அப்போ இவன் சொல்கிறான், அந்த டெலிபோர்ட்டேஷன் நான் தண்ணியில் டெலிபோர்ட் பண்ணி விட்டுருச்சு, சரி தண்ணி இந்த பக்கம் போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே படுத்துட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்துச்சு, கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை புதுசாக வந்த பொண்ணு யாரா அவங்களும் பைத்தியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு காரணம் அந்த தண்ணியில் நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்திருக்கு, அதெல்லாம் அவன் உடம்புக்குள்ள போயிருக்கு. அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பிரேக் த்ரூவே பண்ணிடுறான். இங்கே நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த புது பொண்ணுக்கு தான் வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டக்குனு பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடறான். அவன் வந்து ஹியூமன் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்போ இவங்க 2 பேர் தடுப்பாங்களா. அப்போ அவன் சொல்கிறான் அவன் வந்து ஹியூமனே இல்லை அப்படின்னு. அப்போ ரெண்டாஸ்டூடெண்ட் சொல்கிறான் எனக்கு அது ஏற்கனவே தெரியானே. அப்படியே அந்த ரெண்டாஸ்டூடெண்ட் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறா, ஆமா நீ தான் வந்து ஹியூமனே இல்லையே, நீ என்னத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு. இதை கேட்கும்போது அந்த புது பொண்ணுக்கு அப்படியே பைத்தியமாக பிடிச்சிரும். யாரா நீங்களாம் எக்கிறதுரா தெரியுறீங்க, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக இருக்கிறீங்க, இன்னும் அதில் முன்னால் வந்துட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டவனையும் திட்டாங்க அந்த பீருவை. அப்படி போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போனா, இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை, போய் அந்த 3 பைத்தியக்காரங்கிட்டே சிக்கிட்டேன். ஆமா என்னையும் இவங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க யாரா இருப்பாங்க, அது இல்லாமல் அவங்க வேற எவன்லி கிங் வேறு தோக்கடிக்க போறான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா திருப்பி அந்த 3 பேர் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. உடனே கடுப்பு போயிடாது, நீங்க 3 பேர் நட எவன்லி கிங் கூட தான் சண்டை போட போறேன், நீ போய் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்றேன். அப்போ இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கூட நாங்கள் சண்டை போடணும்னா எங்களுக்கு ஒரு ஸ்வாட் வேணும், அந்த ஸ்வாட் தேடி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப நல்லவதான் நினைக்கிறேன், நீ எங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு, அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாதான் சொல்றாங்க. அப்போ இவங்க 3 பேரையும் அவ கலாய்ச்சி விட்டுறா, நீங்க 3 பேரும் போயிட்டு எவன்லி கிங்க தோக்கடிக்க போறீங்க சொன்னாங்க, நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, அந்த எவன்லி கிங்க எங்க அப்பா அம்மா முதல்ல கொல்லாமட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே நம்மளுக்குலாம் ஷாக்கா இருக்கு, உன்னோட பேரை எவன்லி கிங் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்றா, ஆமா அந்த காலத்துல எங்க அப்பா அம்மா வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் செய்யற மாஸ்டர் இருந்தாங்க. அப்போ அப்படியே நம்ம செகண்ட் ஸ்டூடெண்ட் கேட்குறான், ஆமா உங்க அப்பா அம்மா எதுக்கு பாக்குறதுக்கு எங்களை மாதிரி இருக்காங்கன்னு. அவ சொல்றா, பல வருஷம் ஆயிடுச்சு, அதான் அவங்க முகலாம் மறந்துச்சு, அதான் அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு. அப்படியே திரும்ப ஸ்டோரி கண்டினியூ பண்றா. அதாவது அவங்க வெப்பன் செய்யறதுல சிறந்தவங்க, அதுலேயும் ஸ்வாட் செய்யறதுல ரொம்ப சிறந்தவங்க, அவங்க செய்யற சோலாம் பயங்கர பவர்ஃபுல்லான சோட அப்படிலாம் சொல்றா. அவங்க ஸ்வாட் மட்டும் செய்யல, அவங்க வந்து கல்டிவேஷன்லேயே சிறந்தவங்க தான் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும், உங்க பேரண்ட்ஸ் வேற லெவல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க அந்த ஹெவன்லி கிங்கை பற்றி வந்து கேட்குறாங்க. அப்படியே அந்த ஹெவன்லி கிங்கை பற்றி அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம போய் கேட்குறான், ஏமா ஹெவன்லி கிங் ஏன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கானே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா, டே ஒருவேளை ஹெவன்லி கிங் பார்க்கறதுக்கு இன்னும் மாதிரி இருந்துருப்போம், அதனால தான் இன்னும் வச்சிருக்காங்க அப்படி சொல்கிறான். அப்படியே அவ திரும்ப ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த ஹெவன்லி கிங்கை நம்பினாலாமா, அவனுக்காக ஒரு சோடுமே அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த சோட் பயங்கர பவர்ஃபுல்லானது தான், அதை வச்சு போர்ட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா, அதாவது அந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி தான் ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து ஹியூமன்ஸ்லாம் அடிமைப்படுத்தினா அவன் அடைச்சிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை தடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இன்னொரு சோடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சோடை ரெட் கலரில் இருக்குது. அப்படியே இந்த சோடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி கிங் கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டைலாம் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருந்திருக்கு. அது சண்டை எந்த மாதிரி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 நைட் 7 பகல் நடந்திருக்கு சண்டை. அப்படியே அந்த ஸ்டோரி அவள் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சண்டை முடியும் போது பார்த்தீங்கன்னா ஹெவன்லி கிங் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொண்டுட்டாங்களாமா. இதை கேட்டோடனே நம்ம பசங்க அப்படியே கை தட்டி சூப்பரான எண்டிங் அப்படி சொல்லிட்டு, ஆமா ஹெவன்லி கிங் அவங்க தான் கொண்டுட்டாங்களா எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, ஹெவன்லி கிங் அவங்க கொண்டுட்டாங்க, ஆனால் கொன்னதுக்கப்புறம் அவனோட சோல் அந்த சோடோட வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. அப்படியே இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் வந்து சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆள் போட்டு வச்சிங்க. ஆனால் அப்போ தான் நான் போகிற எல்லா உடையுமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.